காங்கிரஸ் செல்லும் பாதை என்ன என்பதை த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு அளித்த பேட்டியின் வாயிலாக அக்கட்சியின் மாநில மேலிட பொறுப்பாளர் சோடங்கர் உடைத்து விட்டிருக்கிறார். முக்கிய தகவல்களை அந்த பேட்டியில் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். காங்கிரசும் எல்லாவற்றுக்கும் தயார் என்றும் சோடங்கர் சூசகமாக குறிப்பிட்டிருக்கிறார். தாவேகவுடனும் காங்கிரஸ் கூட்டணி பேச்சு நடத்துகிறதா என்ற கேள்விக்கு எல்லாரோடனும் தான் பேச வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மறைமுகமாக ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். தாவேகவுடனும் காங்கிரஸ் பேச்சு நடத்துகிறதா என்ற கேள்விக்கு அரசியலில் நீங்கள் எல்லோருடனும் பேசத்தான் வேண்டும் என்று மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேட்டி அளித்திருக்கிறார். அதில் தாவேகவுடனும் காங்கிரஸ் கூட்டணி பேச்சு நடத்துகிறதா என்ற கேள்விக்கு அரசியலில் நீங்கள் எல்லோருடனும் பேசத்தான் வேண்டும் என்று மறைமுகமாக பதிலை அளித்திருக்கிறார் கிரீஷ் சோடங்கர். காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க தாவேக தயாராக இருப்பதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு அளித்த பேட்டியில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சோடங்கர் மறைமுகமாக ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு குறித்தான கேள்விக்கு அரசியலில் எதையும் விட முடியாது என்று சோடங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். உள்ளாட்சியில் பங்கு குறித்தும் பேசுவதாக அவர் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் உள்ளாட்சியில் பங்கு குறித்தும் பேசப்பட்டதாக சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். எந்த கட்சியும் அதிகாரத்திற்கு ஆசைப்படாதா என்றும் சோடங்கர் பதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சி அதிகாரம் தொடர்பாக கிரீஷ் சோடங்கர் மீண்டும் ஒருமுறை விளக்கம் அளித்திருக்கிறார். திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் உள்ளாட்சியில் பங்கு குறித்து பேசப்பட்டதாக சோடங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் உள்ளாட்சியில் பங்கு குறித்து பேசுவதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் கட்சி நடத்துகிறோம், என்ஜிஓ அல்ல என்றும் கிரீஷ் சோடங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக கலாச்சாரத்தில் ஆட்சியில் பங்கு கிடையாது என முதலமைச்சர் குறிப்பிட்ட நிலையில் உள்ளாட்சியில் பங்கு தொடர்பாக பேசப்பட்டிருப்பதாக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தொகுதிகளை கேட்புதான் காங்கிரசின் இலக்கு என்றும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் உள்ளாட்சியில் பங்கு குறித்து பேசப்பட்டதாக சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அளித்த பேட்டியை தற்போது பெருஞ்செய்தியாக பார்க்கின்றோம். திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் உள்ளாட்சியில் பங்கு குறித்து பேசப்பட்டதாக கிரீஷ் சோடங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக நிலையை கனிமொழி விளக்கிய பிறகும் கிரீஷ் சோடங்கர் பேட்டி என்பது தமிழக அரசியலில் பேசுபொருளாகி இருக்கிறது. கூடுதல் தொகுதி என்பதே காங்கிரசின் இலக்கு என்று சோடங்கர் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியை தற்போது நாம் பெருஞ்செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி செல்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. திமுக 170, காங்கிரஸ் 25, ஏனையோர் 35 என்பது திமுகவின் கணக்காக இருக்கிறது. ஆனால் காங்கிரசுக்கு மட்டுமே 39 என்பது காங்கிரசின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆட்சியில் பங்கு தமிழகத்துக்கு ஒத்து வராது என ஏற்கனவே திமுக திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாங்கள் கட்சி நடத்துகிறோம், என்ஜிஓ அல்ல என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு பேட்டி அளித்திருப்பது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழக காங்கிரசுக்கு 12% முதல் 20% ஓட்டு வங்கி இருப்பதாகவும் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். நல்ல நாட்கள் காங்கிரசுக்கு காத்திருப்பதாகவும் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். ராகுலுக்கு தமிழகத்தில் அமோக செல்வாக்கு இருப்பதாக த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சோடங்கர் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் காங்கிரசுக்கு 12 முதல் 20% ஓட்டு வங்கி இருப்பதாகவும் சோடங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். சோடங்கரின் பேட்டியின் வாயிலாக எதை நோக்கி செல்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. திமுக 170, காங்கிரஸ் 25, ஏனையோர் 35 என்பது வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் கணக்காக இருக்கிறது. ஆனால் காங்கிரசுக்கு மட்டுமே 35 என்பது காங்கிரசின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆட்சியில் பங்கு ஒத்து வராது என ஏற்கனவே திமுக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்
திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் உள்ளாட்சியில் பங்கு தொடர்பாக பேசப்பட்டதாக கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் கட்சி நடத்துகிறோம், என்ஜிஓ அல்ல என்றும் கிரீஷ் சோடங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் சோடங்கர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பெருஞ்செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழக காங்கிரசுக்கு 12% முதல் 20% ஓட்டு வங்கி இருப்பதாகவும் கிரீஷ் சோடங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் செல்லும் பாதை என்ன என்பதை தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியின் மூலமாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் உடைத்திருக்கிறார். இதில் முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. காங்கிரசும் எல்லாவற்றுக்கும் தயார் என்ற பொருளில் அவர் பேட்டி அளித்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அதில் காங்கிரஸ் செல்லும் பாதை என்ன என்பதை மறைமுகமாக உடைத்திருக்கிறார் சோடங்கர். அதில் பல்வேறு முக்கிய தகவல்களையும் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார். காங்கிரசும் எல்லாவற்றுக்கும் தயார் என்று சோடங்கர் சூசகமாக தெரிவித்திருக்கிறார். தாவேகவுடனும் காங்கிரஸ் பேச்சு நடத்துகிறதா என்ற கேள்விக்கு சோடங்கர் மறைமுகமாக ஒப்புதல் அளித்திருக்கிறார். அரசியலில் நீங்கள் எல்லோருடனும் பேசத்தான் வேண்டும் என்று அவர் கூறியிருப்பதன் மூலம் தாவேகவுடன் காங்கிரஸ் பேச்சு நடத்தியிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க தாவேக தயாராக இருப்பதாக சோடங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். திரு தராசு ஷியாம், கிரீஷ் சோடங்கரோட பேட்டியை நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரு ஆக்சுவலா தமிழக கலாச்சாரம் அதிகாரத்தில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கலாச்சாரம் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனா திமுகவுடனான பேச்சுவார்த்தையில உள்ளாட்சியிலும் பங்கு அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை சார்? பொலிட்டிக்கல் கல்ச்சர் மாறி இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் போது பொலிட்டிக்கல் சிலபஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ் சேஞ்சிங். தோஸ் ஹூ கேன் ரீட் இட் அண்ட் அடாப்ட் இட் வில் சக்சீட். பொலிட்டிக்கல் நிகழ்ச்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு மாற்றிக்கொள்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கிரீஷ் சோடங்கர் கூறியிருக்கிறார். ஆனால் அவரது கூற்றிலே இருந்து நான் புரிந்து கொள்வது என்னவென்றால், தாவேக காங்கிரஸ் கட்சிக்கு வெளிப்படையாக அழைப்பு கொடுத்துள்ளது. நாங்களும் பேசி வருகிறோம். அரசியலில் எந்த கட்சியுடன் வேண்டுமானாலும் யாருடன் வேண்டுமானாலும் பேசலாம். அதிமுகவுடன் கூட நாங்கள் பேசுகிறோம். சில நேரங்களில் சில பொது விழாக்களை சந்திக்கும் போது பேசுகிறோம். அப்படி பேசுவதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக இடங்கள், உள்ளாட்சி தேர்தலில் பங்கு எல்லாமே காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களின் கோரிக்கை. எனவே அந்த கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். சிக்கல் என்னவென்றால் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு 20% வாக்கு இருக்கிறது என்று கூறியிருப்பதுதான். 12 முதல் 20%. அதனால்தான் எங்களை தாவேக கூட்டணிக்கு அழைக்கிறது, எங்களுக்கு 20% இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இது மாறுபாடான கருத்து. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரியை தவிர பிற மாவட்டங்களிலே 3 அல்லது 4% இருக்கும். கன்னியாகுமரியில் இவர் கூறுகிற 20% இருக்கும். அப்படி இருக்கும்போது தாவேகா எந்த தொகுதி பங்கீட்டின் அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சி அழைக்கிறது என்று அவர் தெளிவாக சொல்லவில்லை. அது நமக்கும் தெரியாது. அதே நேரத்திலே திமுக லோக்கல் பாடி உள்ளாட்சிகளிலே அதிகார பகிர்வுக்கு சம்மதித்து விட்டது என்று அவர் கூறுகிறார். அது அதிகார பகிர்வு இல்லை, அதிக இடங்கள் கொடுக்கலாம். எப்போதுமே உள்ளாட்சி தேர்தலில் பகிர்மானம் என்பது எப்படி என்றால் இத்தனை சதவீதம் என்பதுதான். அத்தனை சதவீதத்திலே வரும்போது பல நேரங்களிலே கூட்டணி கட்சிகளுக்கு சில இடங்கள் விட்டு கொடுக்கப்படும். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட உள்ளாட்சி அமைப்பிலே இருக்கிற தலைவர் பதவி இது காங்கிரஸ் கட்சிக்கு அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கு இப்படி விட்டு கொடுப்பார்கள். அதே நேரத்திலே அதிலே அதிமுக திமுகவை சேர்ந்தவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று அதனால் கூட்டணிக்குள் குழப்பங்கள் ஏற்பட்ட வரலாறுகளும் இருக்கின்றன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே நான் இதில் வருத்தப்படுகிறேன் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அப்படி வெற்றி பெற்ற திமுகவினரை ராஜினாமா செய்ய சொல்லி எல்லாம் கூறியிருக்கிறார். காரணம் உள்ளாட்சி தேர்தல் என்பதே முற்றிலும் மாறுபட்டது. அதை ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலோடோ அல்லது மக்களவை தேர்தலோடோ பொருத்தி பார்ப்பது என்பது சரியாக வராது. இதுதான் பிராக்டிகல் ரியாலிட்டி என்பது இதுதான். மற்றபடி இன்றைக்கு இப்போது இருக்கிற சூழ்நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இப்போது சூடு பிடித்திருக்கிற சூழ்நிலையில் சோடங்கரின் பேட்டி என்பது ரொம்ப பரபரப்பான பேட்டி தான். மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்குள் அநேகமாக திமுக கூட்டணியிலே இந்தந்த கட்சிகள் இருக்கின்றன, இத்தனை தொகுதிகள் என்கிற வரைக்கும் முடிவாகிவிடும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன்.
திரு தராசு ஷியாம், அதே நேரம் தாவேக்கவுடன் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற கேள்விக்கு அவர் மறுப்பே தெரிவிக்கல. அரசியல்ல எல்லா கட்சியோடையும் பேசத்தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்த்தேன், தாவேக்காவுடன் தாவேக்கா எங்களை டிவிகே has openly invited us and said that they are ready to form an alliance with us. எங்களுக்கு வெளிப்படையாக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். தாவேக்கா எங்களோடு கூட்டணி சேர்வதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். எனவே எங்களது கீழ்மட்ட பலத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த பலம் என்பது 12 முதல் 20% என்று சொல்கிறார். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு 12 முதல் 20% தமிழ்நாட்டிலே ஆதரவு இருக்கிறது. அதை உணர்ந்ததால் தான் தாவேக்கா எங்களை கூப்பிடுகிறது என்று சொல்கிறார். இதுதான் வேறுபாடான விஷயம். காங்கிரஸ் கட்சிக்கு 20% ஆதரவு இருக்கிறதா? இல்ல, இப்ப தமிழ்நாட்டுல 20% ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் எங்களுக்கும் காங்கிரஸ் பலமா இருக்கு, தாவேக்கா எங்களை கூட்டணிக்கு அழைக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதன் மூலமா திமுகவுக்கு என்ன செய்தி சொல்றாரு சார்? பழைய செய்தியை தான் சொல்கிறார். இதன் மூலமாக என்ன ஆகும் என்றால், சோடங்கர் இல்லாமல் தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று திமுக சொல்லும். அடிப்படையில் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் முதல் புள்ளி வைத்தது சோடங்கர் தான். அடுத்தது அவரோடு இணைந்து கொண்டது மாணிக்கம் தாகூர் அவர்கள். அதுவரைக்கும் இந்த பிரச்சனை எழவில்லை. இங்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. அதிமுக கூட்டணியிலும் கிடையாது. காரணம், அவரே கூறுவது போல நமது அரசியல் கலாச்சாரத்தில் இது இல்லை. கூட்டணி அரசியல் என்கிற கலாச்சாரம் இருக்கிறதே தவிர கூட்டணி ஆட்சி என்கிற கலாச்சாரம் நம்மிடம் இல்லை. புதிய கலாச்சாரத்தை படைப்பதற்கெல்லாம் யாரும் தயாராக இல்லை. கூட்டணி ஆட்சி என்று முதலிலேயே கூறினால் கூட்டணியே பலவீனமாக இருப்பது போல தோற்றமளிக்கும். அது தேர்தலுக்கு பிறகு பேச வேண்டிய விஷயம். ஆனால் தேர்தலுக்கு முன்பு பேசுகிறார்கள். இதுதான் இதில் இருக்கிற உண்மையான சிக்கல். அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டுமா, நீடிக்க கூடாதா? இது திமுக தலைமை எடுக்க வேண்டிய முடிவுதான். எத்தனை இடங்கள் தர முடியும்? எனக்கு தெரிந்து அது 22 முதல் 23 இடங்கள் தருவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். 25 வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 30 வேண்டும், 39 வேண்டும் என்றால் வாய்ப்பே இல்லை. பாரதிய ஜனதா கூட 39 இடங்களை கேட்கிறது அதிமுக கூட்டணியில். அது எப்படி கொடுப்பார்கள்? 170, 180 இடங்களிலே ஒரு மெயின் பார்ட்டி போட்டியிட வேண்டும். குறைந்தது 170 இடம். ஆட்சியில் பங்கு என்ற கலாச்சாரம் தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு ஷியாம். தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேட்டி அளித்திருக்கிறார். தமிழகத்தில் ராகுலுக்கு செல்வாக்கு இருப்பதாகவும் காங்கிரசுக்கு நல்ல நாட்கள் காத்திருப்பதாகவும் கிரீஷ் சோடங்கர் குறிப்பிட்டிருக்கிறார்.